ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் வசந்த் ரவி, சத்யராஜ் சார் எல்லாரும் சேர்ந்து நடித்து ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கிற வெப்பன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இவங்க காட்டினதுபடியே இந்த படத்துடைய முன்கதை சுருக்கத்தை நான் சொல்லணும்னா அதுக்கே ஒரு 30 நிமிஷம் ஆகும் இந்த ரிவ்யூவில். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. மேலோட்டமாக இந்த கதையை ஒரு லைனில் நான் இங்கே சொல்கிறேன். படத்துடைய ஆரம்பத்திலேயே தேனியில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அங்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடக்குது. இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி டீம் அந்த இடத்துல போய் இது ஒரு வேளைக்கு ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாமோ, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு அந்த ஸ்பாட்டுக்கு போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்கக்கிட்ட சிக்கிறது நம்ம படத்துடைய கதாநாயகன் மட்டுமே. இப்போ டேய் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா, உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கதாநாயகனை கூட்டு கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சு இன்ட்ராகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கேட்டாலும் நம்ம கதாநாயகன் ஒரே பதிலை தான் திருப்பி சொல்கிறாப்புல. சார், நானே ஒரு இயற்கை ஆர்வலர், ஒரு யூடியூபரு, என் சேனலுக்கு கான்டென்ட் வேணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் சார், அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும், அந்த எக்ஸ்ப்ளோஷனில் பாதி விஷயங்கள் எனக்கு மறந்தும் போச்சு அப்படின்னு அதையே தான் திருப்பி தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அவர் சொல்கிறாப்புல. இப்போ இப்படியெல்லாம் கேட்டால் நீ வழிக்கு வரமாட்ட, உன்ன மாதிரி ஆளுகிட்ட இன்ட்ராகேட் பண்ணி எப்படி உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுக்கு இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னா கூட அப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டு எங்ககிட்ட இருக்கார், அவரை இப்போ வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் போட்ட நபரை களத்தில் இறக்கி விடுது அந்த டீமு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹாலிவுட்டில் வெளியான இந்த ஹாலோமேன் படம் மாதிரி, மார்வல் டிசி சீரீஸில் வரக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் படங்கள் மாதிரி பல படங்களை பார்த்து அதே ரேஞ்சுக்கு நம்மளுடைய தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு படத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் என்ன, அதுவும் ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட அப்படின்னு சொல்லி இந்த டீமு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்குது. பிரபு ராகவுடைய விஷுவல்ஸும் சரி, ஜிப்ரானுடைய மியூசிக்கும் சரி, குறிப்பாக அந்த படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங் டீமுடைய அவுட்புட்டும் சரி, இதுதான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. டெக்னிக்கலி ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் இந்த படம். ஆனால் இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் பெருசாக கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வசந்த் ரவி ஆகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், இந்த 2 கதாபாத்திரங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள். 2 பேரும் கொடுத்தது அந்த அளவுக்கு நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. ராஜீவ் மேனுடைய கதாபாத்திரம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காமிக்கப்படுதோ அந்த அளவுக்கு அது ரைட்டிங்கில் எங்கேயுமே பெருசாக கிடையாது. அதனாலேயே அந்த கதாபாத்திரம் ஏங்க ரொம்ப டம்மியாக இருக்குதுங்க அப்படின்னு அந்த கதாபாத்திரத்து மேலே இருக்க வேண்டிய அந்த பயம் அப்படிங்கிறது எங்கேயுமே நமக்கு வரலை. அதனாலேயே இந்த கதை பல இடங்களில் அவர் வர்ற காட்சிகள்லாம் நமக்கு பெருசாக ஒட்டாமையே போயிடுது. ராஜீவ் பிள்ளையும் சரி, தான்யா ஹோப்பும் சரி, இலவச இணைப்புகள் மாதிரி சும்மா அங்கங்கே உள்ளே வந்துட்டு போகிறாங்களே தவிர அவங்களாலையும் இந்த கதை அடுத்த கட்ட பரபரப்புக்கு எங்கேயாவது போச்சா அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட உள்ளே வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே அப்படி தான் வந்துட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் பிளாக் சொசைட்டி அப்படிங்கிறாங்க, உல்ஃப் கேங் அப்படிங்கிறாங்க, ஸ்கல் கேங் அப்படிங்கிறாங்க, குளோனிங் அப்படிங்கிறாங்க, சூப்பர் ஹியூமன்ஸாக சாதாரண ஹியூமன்ஸை ஆக்கக்கூடிய ஒரு சீரம் அப்படிங்கிறாங்க, என்னென்னவோ டேர்மை அவங்களும் உருட்டி எடுத்து தான் பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் படம் பார்க்குற நமக்கு மட்டும் இந்த கதையில் ஒரு புரிதலோ அதனால் ஒரு பெரிய கனெக்டோ எதுவுமே வந்தபாடு இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஒரு சிம்பிளான கதை கிளம்புது. ஆனால் அதை விக்ஸு மாதிரி எந்த அளவுக்கு சுற்றி கிளம்சியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. ஒன்று, படம் ஆரம்பித்த ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஆடியன்ஸுக்கு கிளியராக புரிய வைக்கணும். அதுவும் இல்லை இந்த படத்தில். சரி, நான் லீனியராக நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த கதைக்களம் நகருது, அதனால ஒரு சுவாரஸ்யம் கிரியேட் ஆகுதா, அதுவும் இல்லை. அப்புறம் எதில் தான் சேர்க்கறது இந்த படத்தை? அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த படம். எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த கதைக்குள்ளே. படத்துக்குள்ளே லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லை, லாஜிக் மிஸ்டேக்ஸ்லேயே ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே போகலாம். அவங்க மாட்டுக்கு சரமாரியாக சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துகிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் பல விஷயங்களை விடுங்க, சிம்பிளாக 1-2 பேசுங்களேன். இப்போ துப்பாக்கி தோட்டாக்கள் கூட துளைக்க முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹியூமன் கதாபாத்திரம் ஒன்று சூட்டு குடிச்சிக்கிட்டே வருது இந்த படத்தில். அது யார் என்ன இதெல்லாம் நான் சொல்லலை, ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, துப்பாக்கி தோட்டாக்களே துளைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் தானே நீங்கள். அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளையும் வீடு எரிஞ்சு போச்சு, அதனால் வேறு வழி இல்லாமல் உள்ளேயே விட்டுட்டு ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு நான் வெளியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த கதாபாத்திரம். அப்புறம் என்ன நீ சூப்பர் ஹியூமனு? தோட்டாக்களே துளைக்க முடியல அப்படின்னா தீ என்ன பண்ணிட போகுது? நீ காப்பாற்றிருக்கணுமா இல்லையா 2 பேர்த்த?
சரி அதை விடுங்க. வெளியே ஒரு பையனை கூட்டு ஓடி வந்துச்சு, வர்ற வெளில அந்த பையனையும் தொலைச்சிரும் அந்த கதாபாத்திரம். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளேயே ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இங்கேயே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும். யோ கூட்டு வந்தில்ல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை நீ தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நீ ஒரு சூப்பர் ஹியூமன் தானே. சூப்பர் ஹியூமன்னா என்ன? மனுஷனால எதுவுமே சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை என்னால் ஈஸியாக பண்ண முடியுங்கிறது தானே சூப்பர் ஹியூமனு. அப்போ விட்டுட்டு போன அந்த பையன் எங்கிறத கண்டுபிடிக்க முடியலனாப்பா, அதுவே முடியலன்னா அப்புறம் என்ன சூப்பர் ஹியூமனு? இது ஒரு மேட்ரு. இன்னொரு சூப்பர் ஹியூமன் கதாபாத்திரம் ஒன்று படத்தில் ஒன்று வரும். அந்த கதாபாத்திரம் நான் கெட்டவங்களை அடுத்தடுத்து கொலை பண்ணா கூட அதுக்குள்ளே ஒரு பொதுநலம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும் அந்த கதாபாத்திரம். ஆனால் அந்த கதாபாத்திரம் அப்படியே போட்டு அன்னடி அடிக்கும். இது என்ன லாஜிக்கு அப்படிங்கிறதே தெரியல. படத்தில் ப்ரெஸ்ஸோ மீடியாவோ போலீஸோ எங்கேயுமே இந்த நேர்த்தியாக போகிற அந்த கதையை எங்கேயுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. இவங்களாம் அந்த படத்தில் எங்கேயுமே கிடையாது, எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான கதை, ஆனால் அதை பயங்கர கிளம்சியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணி கடைசியாக படம் பார்க்க வந்த பார்வையாளர்களையே பதம் பார்க்க தயாரிக்கப்பட்டது தான் இந்த வெப்பன். அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலுமே கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய குரோதமான கொடூரமான காட்சி அமைப்புகள் நிறைய இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.